எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் February 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே மத்திய அரசு பட்ஜெட் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் ப்ளஸ் வேளாண் பட்ஜெட்டும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இடைக்கால பட்ஜெட் அப்படின்னா இப்போ எலெக்ஷன் இந்த வருஷம் நடக்க போகுது. ஸோ அதில் ஒரு புதிய ஆட்சி அப்படிங்கிறது அமையும். ஸோ அந்த புதிய அரசு அமைப்பாங்க இல்லையா, அவங்க தான் முழு பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்வாங்க. இப்போ அதுக்கு இடைப்பட்ட காலத்துக்காக இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செஞ்சுருக்காங்க. சரி, இப்போது இன்னைக்கான இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்போதும் ஒரு மோட்டிவேஷன் குவாட் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இன்னைக்கு என்ன குவாட் அப்படின்னா, யூ வில் நெவர் ஃபீல் ரெடி. ரெடி இஸ் நாட் அ ஃபீலிங், இட்ஸ் அ டிசிஷன். அதாவது என்னென்னா, நீங்கள் என்றைக்குமே எல்லாமே நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நீங்கள் ஒரு ஃபீலிங், அந்த எமோஷன், அந்த ஃபீலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. ஏன்னா ரெடி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃபீலிங்கே கிடையாது, அது ஒரு முடிவு, டிசிஷன். இப்போ நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்ட்டு ஒன்று முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு டிசிஷன் தான். எல்லாமே கூடி வந்தோன்னே ரெடி ஆயிரும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எப்போ நான் ரெடி ஆகிட்டேன், நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிற ஒரு டிசிஷன் தான் ரெடி, அது ஒரு ஃபீலிங் கிடையாது. ஸோ அந்த ரெடினஸ் வரணும், அந்த ஃபீலிங் வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் தான் அந்த டெசிஷனை எடுக்கணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த உங்களோட அவுட்புட் அப்படிங்கிறதும் இருக்கும். சரி, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2026 to 27ஆம் நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? ஸோ பட்ஜெட் எப்போதும் யார் தாக்கல் செய்வாங்க? நிதியமைச்சர். ஸோ தமிழக நிதியமைச்சர் தான் தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஆன்சர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தான் இப்போ 2026 to 27ஆம் நிதியாண்டுக்கான தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காரு. சரி, இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பட்ஜெட்டோட மதிப்பு எவ்வளோ, இந்த இடைக்கால பட்ஜெட்ல எவ்வளோ செலவு பண்ண போறதா எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2.55 லட்சம் கோடி. நம்ம எவ்வளோ செலவு பண்றோம், எவ்வளோ வருவாய் வருது, அப்புறம் எவ்வளோ கடன் இருக்குது, வருவாய் பற்றாக்குறை என்ன, இதெல்லாமே இம்பார்ட்டண்டான ஒன்று. ஒரு பட்ஜெட் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான். இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் பட்ஜெட் போடுறோன்னா எவ்வளோ நமக்கு செலவாகுது, எவ்வளோ நமக்கு வருது, அப்போ எவ்வளோ கடன் வாங்கணும், எவ்வளோ நமக்கு பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ பட்ஜெட்னா அந்த 4 முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். வருவாய் பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா 48,000 கோடியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவனிங்க, நமக்கு மொத்த வருவாய் அப்படிங்கிறது 3,44,575 கோடி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 3,93,272 கோடி செலவாகும்னு சொல்லிட்டு இந்த இடைக்கால பட்ஜெட்டில் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அப்போது வருவாயை விட நமக்கு என்ன அதிகமாக இருக்குது, செலவுங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும், பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும். அப்போது வருவாய் பற்றாக்குறை எவ்வளவா இருக்கும்னு இதில் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா 48,696 கோடி நமக்கு வருவாய் பற்றாக்குறையானது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாஸ்ட் இயர்லலாம் எப்படி வருவாய் பற்றாக்குறை இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி 2025 to 26 பார்த்தீங்கன்னா 69,219 கோடியா இருக்கிறதுல ஹையஸ்டாக கடந்த நிதியாண்டில் தான் வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ இந்த நிதியாண்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 48,696 கோடி இருக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நிலுவை கடன் சுமை, தமிழ்நாட்டுக்குள்ள நிலுவை கடன் சுமை அப்படிங்கிறது 10.71 லட்சம் கோடி அதிகரிக்கும் அப்படின்னும், அந்த 71 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ செலவு எவ்வளோ, வருவாய் எவ்வளோ, வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த நிதியாண்டு மட்டும் தெரிஞ்சுக்காம இதுக்கு முன்னாடி உள்ள நிதியாண்டுல எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கணும். அடுத்து தமிழ்நாடு பட்ஜெட், அதே டாபிக்ல கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் 2026 to 27 படி தமிழக அரசுக்கு அதிக வருவாய் கிடைக்கும் வழியை தேர்வு செய்க. ஸோ இப்போது ஒரு குடும்பம் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு வேலைக்கு கன்ஃபார்ம் போகணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு வருவாய்ங்கிறது கிடைக்கும். ஸோ எதில் அதிகமாக வருவாய் வரும், இப்போ நான் ஒரு ஜாபுக்கு போகிறேன், அதுக்கு அப்புறம் சைடில் ஒரு பிஸ்னஸ் போடுறேன், இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். எதில் எனக்கு அதிகமாக வருவாய் வரும்னா, நான் ஜாபுக்கு போகிறேன், அந்த சேலரியில் அதிகமாக வரும், இல்லைன்னா பிஸ்னஸ்லேருந்து வரலாம் இல்லையா. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வருவாயில் எதில் அதிகமாக நமக்கு வருவாய் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா மாநிலத்துடைய சொந்த வரி வருவாய் மூலமாக தான் அதிகமான வருவாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 1 ரூபாய் வருது,
இப்போ எவ்வளோ வேணா வரலாம். இப்போ ₹1 வருதுன்னா அந்த ₹1 இந்தந்த பர்சன்டேஜ்லேருந்து அதாவது இந்தந்த வழிகள்லேருந்து இந்தந்த பர்சன்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ₹1 நமக்கு வருவாய் வருது அப்படின்னா அந்த ₹1 44.6%, அதாவது அதிகமாக எந்த வழியிலேருந்து நமக்கு வருது அப்படின்னா சொந்த வரி வருவாய் மூலமாக தமிழ்நாடுக்கு வருவாய் கிடைக்கிது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஏற்கனவே கொஸ்டின்ல. ஸோ எதில் அதிகமாக வருது, எதனால கம்மியாக வருது, இல்லைன்னா இதை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, ஏறு வரிசைப்படுத்துக இறங்கு வரிசைப்படுத்துக அந்த மாதிரி. ஸோ அதிக வருவாய் அப்படிங்கிறது சொந்த வரி வருவாய் மூலமாக வருது. அடுத்து கடன் மூலமாக நமக்கு 33% வந்து வருது. ₹1 33% பொது கடன் மூலமாக. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் ஹையஸ்ட் என்ன, மத்திய வரிகள்லேருந்து பங்கு கிடைக்கல நமக்கு, அதில் 12.1% கிடைக்குது. அடுத்து சொந்த வரி அல்லாத வருவாய் மூலமாக 5.4% நமக்கு கிடைக்குது. மத்திய அரசுடைய மானியங்கள் மூலமாக 4.8% வந்து கிடைக்குது. கடனை நம்ம கொடுத்துருப்போம்ல, அந்த கடனை வசூலிக்கிறது மூலதன வரவுன்னு சொல்லிட்டு 0.1% தான் அதில் நமக்கு கிடைக்கிது ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது. இதுதான் ₹1 அந்தந்த வழிகளில் கிடைக்குது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ₹1 வந்து செலவு பண்றாங்க அப்படின்னா அது எந்தெந்த வழிகளில் செலவு பண்றாங்க, அதிகமாக எதுக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30.1% உதவித்தொகை கொடுக்கறதுக்கும் மானியம் கொடுக்கறதுக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செலவு பண்றாங்க. அதிகமாக எங்கே செலவு பண்றாங்க, உதவித்தொகைக்கும் மானியத்துக்கும் செலவு பண்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க 18.2% வந்து இந்த சேலரிஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஊதியங்கள், அதுக்காக செலவு பண்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் 15.1% நம்ம கடன் வாங்குறோம் இல்லையா, அந்த கடனுக்கு வட்டி செலுத்துறதுக்காக செலவாகுது. மூலதன செலவுக்காக 11.5% செலவாகுது. நெக்ஸ்ட் கடன்களை திருப்பி செலுத்துறதுக்காக 10%, ஓய்வூதிய கால பலன்கள், இந்த பென்ஷன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்து 8.7%, செயல்பாடுகள் பராமரிப்புகளுக்காக 3.6%, 2.8% வந்து கடன் கொடுக்கறதுக்காக செலவு பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ₹1 இந்தந்த சதவீதம் வந்து இந்தந்த வழிகளில் போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 எத்தனை கோடியில் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 500 கோடியில். இப்போ இந்த ஃபியூச்சர்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஃபியூச்சர், நெக்ஸ்ட் வந்து செமிகண்டக்டர். ஏன்னா இப்போ நிறைய மின்னணு சாதனங்கள் மொபைல் ஃபோன்கள்லாம் பயன்படுத்துகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ செமிகண்டக்டரில் நம்ம நாட்டை வலுப்படுத்தணும், நம்ம மாநிலத்தை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 அப்படிங்கிறதானது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அது வந்து 500 கோடியில் இந்த செமிகண்டக்டர் இயக்கமானது செயல்படுத்தப்படும்னு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ 5 ஆண்டுகளுக்கு 500 கோடியில் தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030. இது வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கான பிளான் தான் இந்த செமிகண்டக்டர் இயக்கம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, சென்னை ஐஐடியோட இணைஞ்சு தரமணியில் மேம்பட்ட செமிகண்டக்டர் தொழில்நுட்ப மையம், அப்புறம் செமிகண்டக்டர் வடிவமைப்பு திறன்மிகு மையமானது அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, நியூவா வந்து டைட்டில் பாக்ஸ் அப்படிங்கிறது திருச்சி, மதுரை, ஓசூர்ல 1070 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 388 கோடியில் மினி தகவல் தொழில்நுட்ப பூங்கா நாமக்கல், திருவண்ணாமலை, விருதுநகர் இந்த இடங்கள்லாம் வந்து அமைக்கிறாங்க. 2030க்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கும் திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கான ஸ்கீம் நம்ம பார்த்துருப்போம், கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. கலைஞர் கனவு இல்லம் திட்டம் 2024 to 25 லான்ச் பண்ணியிருப்பாங்க. குடிசை வீடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், காங்கிரீட் வீடுகளாக மாற்றணும், தமிழ்நாடு குடிசை இல்லா மாநிலமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 லட்சம் வீடுகள் கட்டும் பணியானது நடைபெற்று வருது. இன்னும் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்காக இப்போ ஆணையம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு, இன்னும் ஒரு 1 லட்சம் வீடு. ஸோ 2030க்குள்ள 8 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு மொத்தமாக திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த பட்ஜெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து, தமிழ்நாட்டில் அதிநவீன பேரிடர் மேலாண்மை நிறுவனம் எத்தனை கோடியில் அமைக்கப்பட்டு வருகிறது? ஆன்சர் 50 கோடி. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பேரிடர், இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்றா இருக்குது. இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இந்த மழை டைம்லலாம் வந்து அதிகமாக நீர் நிரம்பி வெள்ளம் ஓடுற மாதிரி நிறைய இது பார்த்துருப்போம். நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் அதிகமாக பார்த்துருப்போம் அந்த டைம்லலாம். ஸோ அப்போது அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக இப்போது தமிழ்நாட்டில் அதிநவீன பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அப்படிங்கிறது அமைக்கப்படுது. 50 கோடியில் அமைக்கப்படுவதா சொல்லியிருக்காங்க. ஸோ 50 கோடியில் தமிழ்நாட்டில் பேரிடர் மேலாண்மை நிறுவனம், அதிநவீன மேலாண்மை நிறுவனம் அமைக்கப்படுது.
அடுத்து இந்த மாதிரி பேரிடர்கள்லாம் ஏற்படுது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து திறம்பட அதை கையாண்டு அந்த சவால்களை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை மாநகராட்சிக்குன்னு நகர்ப்புற பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு சென்னைக்காகவே. அடுத்து பசுமை எரிசக்தி திறன். இப்போ நம்ம பசுமை எரிசக்தினா கிரீன் எனர்ஜினா என்ன சொல்லுவோம், இந்த சூரிய ஆற்றல் மூலமா, காற்றாற்றல் மூலமா, நீர் ஆற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறோம் இல்லையா, அதுதான் பசுமை எரிசக்தி அப்படின்னு சொல்லுவோம், கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளோட மின்சார தேவை, எரிசக்தி தேவையை வந்து கிரீன் எனர்ஜி மூலமாகவே பெறணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா வெளிநாடுகள்லேருந்து நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம், அதனால நமக்கு என்ன கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட அதாவது கரியமில வாயுக்கள், பசுமை இல்ல வாயுக்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ அதை கட்டுப்படுத்தணும், இல்லைனா பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்நிய செலாவணி அப்படிங்கிறது நம்ம டாலர் கொடுத்து தானே வாங்குறோம், அந்நிய செலாவணி கொடுத்து தானே நம்ம பை பண்ணுறோம். ஸோ அப்போ அதனால நமக்கு அந்நிய செலாவணி அப்படிங்கிறது குறையுது. ஸோ அப்போ அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பசுமை எரிசக்தி திறனை மேம்படுத்த வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை மேம்படுத்துறதுக்காக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கை அப்படிங்கிறது விரைவில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு 36 வீடுகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கும் திட்டமும் போன வருஷம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. முதல் கட்டமாக சென்னையில் மட்டும் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா மாநிலம் முழுக்க இந்த வருஷம் ஜனவரியில் தான் வந்து அதை எக்ஸ்டெண்டும் பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கும் திட்டமானது நாட்டிலே முதன்முறையாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. எப்போனா நவம்பரில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1,29,689 தூய்மை பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் 214 கோடியில் உணவு வழங்கும் திட்டமானது செயல்படுத்தப்படுது தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட்டு தூய்மை பணியில் ஈடுபடுறாங்க இல்லையா, அவங்கள தொழில் முனைவோர் ஆக்கணும். ஸோ அதுக்கான உபகரணங்களை இவங்க வாங்கலாம், அதுக்காக இவங்களுக்கு கடன் உதவி வழங்குறது உள்ளிட்ட ஒரு திட்டமானது செயல்படுத்தப்படுது. ஸோ அந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 10 கோடி நிதி உதவியானது வழங்கப்பட்டிருக்கு. தூய்மை பணியாளர்களாக மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு தொழில் முனைவோராக மாற்றணுங்கிறதுக்காக இந்த திட்டம். நெக்ஸ்ட் இலங்கை தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, இங்கே வந்து அகதிகளாக தங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இலங்கை தமிழர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6010 வீடுகள் கட்டும் பணிகளானது இப்போ நிறைவடைஞ்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏற்கனவே இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சாங்க பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினை டைரெக்டாகவே கேட்டிருப்பாங்க கொஸ்டினில் லாஸ்ட் ஒரு எக்ஸாமில். ஸோ இப்போ இந்த இடைக்கால பட்ஜெட்டில் 3934 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சரியான இணையை தேர்வு செய்க. தஞ்சாவூர் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம், ஈரோடு நொய்யல் அருங்காட்சியகம், ராமநாதபுரம் நாவாய் அருங்காட்சியகம், திருவண்ணாமலை தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம். ஸோ ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்ட். 1 2 3 4 4மே வந்து கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு. பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது ஈரோட்டில் வந்து நொய்யல் அருங்காட்சியகம், தஞ்சாவூரில் வந்து மாபெரும் சோழர் அருங்காட்சியகம், ராமநாதபுரத்தில் நாவாய் அருங்காட்சியகம், திருவண்ணாமலையில் வந்து தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம்லாம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே கீழடியில் ஒரு அருங்காட்சியகம் அமைச்சிருப்பாங்க, கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, பொருணை அருங்காட்சியகம் அமைச்சிருப்பாங்கலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது 285 கோடியில் அருங்காட்சியகங்களானது அமைக்கப்படும் சொல்லிட்டு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க, இடைக்கால பட்ஜெட்டில். ஸோ சிந்துவெளி நாகரிக அருங்காட்சியக கூடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 285 கோடியில் அமைக்க போகிறாங்க. எங்கே என்னென்ன அருங்காட்சியகம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. தஞ்சாவூரில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம், அப்புறம் ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம், ராமநாதபுரத்தில் நாவாய் அருங்காட்சியகம், சென்னை எழும்பூரில் அரசு அருங்காட்சியகத்தில் புதுசாக வெண்கல அருங்காட்சியகம், அப்புறம் சிந்துவெளி நாகரிக அருங்காட்சியக கூடங்கள்லாம் அமைக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க, அமைக்கப்படும். ஏற்கனவே இப்போ தான் ரீசெண்டாக கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் சராசரியாக மாதம் ஒன்றுக்கு எவ்வளவு தொகை சேமிக்கப்படுகிறது? ஸோ பெண்கள் வந்து டெய்லி இலவசமாக பேருந்துகளில் பயணிப்பதற்கான ஒரு திட்டம் தான் விடியல் பயண திட்டம். 2021 மேலே லான்ச் பண்ணியிருப்பாங்க. 888 கோடி மந்த்லி வந்து ஒரு பெண் வந்து சராசரியாக அவங்க சேமிக்கிறாங்க இந்த இலவச பேருந்து பயணம் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டில் தான் இதை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விடியல் பயணம் திட்டம் மூலமாக பெண்கள் வந்து மாதம் 888 ரூபாய் சேமிக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 881 கோடி முறை வரைக்கும் பயணம் மேற்கொண்டிருக்காங்க இலவசமாக இந்த பேருந்துகளில் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பெண்கள் மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், திருநங்கைகள் இவங்க எல்லாமே வந்து இலவசமாக பயணிப்பதற்கான ஒரு திட்டம் தான் விடியல் பயணம் திட்டம்.
நெக்ஸ்ட் பாருங்க, மகளிர் உரிமை தொகை திட்டம். இப்போதான் 5000 ரூபி ஒரே டைம்ல வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக உள்ள தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு. ஸோ எத்தனை மகளிர் பயன்பட்டிருக்காங்கன்னா 1.31 கோடி பேர் ஒரே நாளில் அவங்களுக்கு 5000 ரூபாய் அவங்களுக்கு டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஒரே நாளில் எவ்வளோ இதுக்காக நிதியானது விடுவிச்சிருக்காங்கன்னா 6500 கோடியை நிதி விடுவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்புறமா கூட என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு இவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் கொடுத்தா போதும். அடுத்து, பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022 தான் பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காகனா இந்த ஸ்கூல் அந்த வகுப்பறை கட்டடங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வகுப்பறைகள் அவங்களுக்கு நவீனமாக கட்டி தரணும், ஆய்வகங்கள் அமைக்கணும், டாய்லெட்ஸ் வசதியை வந்து மேம்படுத்தணும் ஆகிய காரணங்களுக்காக தான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க. இதில் வந்து கூடுதல் வகுப்பறைகள் கட்டுறது, உள்கட்டமைப்புகளை சரி பண்ணுறது, கழிப்பறைகள் அமைக்கிறது, ஆய்வு மையங்கள் அமைக்கிறது, சுற்றுச்சுவர் இந்த ஸ்கூலை சுற்றி ஒரு காம்பவுண்ட் சுவர் அமைக்கிறது, இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க 2022. ஸோ இந்த ஸ்கீமில் இப்போது 8730 வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கு, இவ்வளோ ஆய்வகங்கள் கட்டப்பட்டிருக்குலாம் சொல்லியிருக்காங்க. எத்தனை வகுப்பறை அதெல்லாம் பார்க்க வேணாம், எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில் 10.70 லட்சம் கோடி கடனானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க MSME நிறுவனங்களுக்கு. கலைஞர் கைவினை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2025. போன வருஷம் தான் கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த கலைஞர் கைவினை திட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய PM விஸ்வகர்மான்னு ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. விஸ்வகர்மா திட்டத்துக்கு பதிலாக தான் இது 2023 லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திட்டத்துக்கு மாற்றாக தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது 2025 போன வருஷம் லான்ச் பண்ணாங்க. ஏன்னா விஸ்வகர்மா ஸ்கீமில் ஜாயின் பண்ண 18 வயசு இருந்தாலே போதும். இன்னொன்று பாரம்பரியமாக அவங்க கைவினை தொழில் செய்கிறவங்களா இருக்கணும். ஸோ இது வந்து குலத்தொழிலை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று 18 ஏஜ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உயர்கல்வி படிக்க மாட்டாங்க, குலத்தொழிலே நுழைஞ்சிருவாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மாற்றாக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. 35 வயசு இருந்தால் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குலத்தொழிலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பாரம்பரிய தொழிலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்கீமில் நிதி உதவி, அவங்களுக்கு மானியங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ கைவினை தொழில்கள் அப்படின்னா தெரியும், இந்த பானை செய்கிறது, கூடை முடைகிறது, இந்த மாதிரி தொழில் செய்கிறாங்களே அதுதான் கைவினை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 405 கோடி கடன், 83 கோடி மானியம் வழங்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்கங்க. இம்பார்ட்டன்ட் என்னன்னா அந்த ஸ்கீம் எதுக்காக, எப்போ லான்ச் பண்ணாங்க, இதை பற்றிய டீட்டெயில் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்காக 1417 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க பட்ஜெட்டில். மாற்றுத்திறனாளிகளுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பில் மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினர்களாக நியமிக்கிறதுக்கான சட்டங்களில் திருத்தம், அவங்கள நியமிக்கிறதுக்காக சட்டத்தில் உரிய திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் இதுவரைக்கும் 3232 மாற்றுத்திறனாளிகள் இதுவரைக்கும் நியமன உறுப்பினர்களாக பொறுப்பேற்றிருக்காங்க இந்த திருத்தத்தின் படி. நெக்ஸ்ட், அரசு வேலை வாய்ப்புல மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, நேரடி நியமன முறையில் வழங்கப்பட்டு வருது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ப்ரொமோஷனுக்குமே இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்குறதா அரசு வந்து ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அடுத்து, தன்னைத்தானே பராமரித்து கொள்ள முடியாத அளவுக்கு மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 2000 ரூபி வந்து கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான தொகையை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாயாக உதவித்தொகையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் சிரமமின்றி ரேஷன் பொருட்களை பெறுவதற்காக அவர்களின் இல்லத்துக்கே நேரடியாக கொண்டு சென்று விநியோகிக்கும் முறை எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர், தாய் மாணவர் திட்டம். ஸோ மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் வயது முதியோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரேஷன் கடைக்கு போய் டைரெக்டாக அந்த இலவசமாக கொடுக்கக்கூடிய ரேஷன் பொருட்களை வாங்கிட்டு வர முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்களை கொண்டு போய் அவங்க டோர் ஸ்டெப்லே அவங்களுடைய வீட்டு வாசல்லே வழங்குறதுக்காக தான் வீடு தேடி ரேஷன் திட்டம், அதாவது தாய் மாணவர் திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் ரேஷன் பொருட்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் முதியோர்களுடைய இல்லத்துக்கே கொண்டு போய் வழங்கப்படுகிறது.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அன்பு சோலை திட்டம். இதெல்லாம் போன பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டதான். அதை பத்தி தான் இந்த ஸ்கீம், இந்த பட்ஜெட்லேயே நிறைய பேசியிருப்பாங்க. இதுல இவ்வளோ நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு சோலைகள் திட்டம் இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் நவம்பர் 10ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வயது முதிர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பராமரிக்கிறதுக்கான ஆள் அப்படிங்கிறது வீட்டிலே இருக்க மாட்டாங்க, வீட்டில் உள்ளவங்க வேலைக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். வயது முதிர்ந்தவர்கள் அவங்களோட பராமரிப்புக்காக ஒரு அன்பு சோலை மையங்கள் அப்படிங்கிறது மாவட்டந்தோறும் அமைக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. 25 அன்பு சோலை மையங்களானது அமைக்கப்பட்டிருக்கு. அதன்படி பகல் நேர பராமரிப்பு மையங்கள் தான், வயதானவர்களுக்கான பராமரிப்பு மையங்கள் தான் இந்த அன்பு சோலை மையங்கள். தாய்மானவர் திட்டம் இது போன வருஷம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் 27,40,709 பேர் வந்து இதுல பயனடைஞ்சிருக்காங்க. இப்பதான் சொன்னேன் இல்லையா, வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை வழங்குவதற்கான ஒரு திட்டம் தான் தாய்மானவர் திட்டம், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக. அடுத்து தமிழ்நாட்டில் பெண்கள் பேர்ல சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1% பதிவு கட்டணமானது ரத்து செய்யப்படும், குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க. இதுவும் போன பட்ஜெட்ல அறிவிச்சது தான். அப்போ இப்படி பண்றாங்கன்னா பெண்கள் பேர்ல நிறைய சொத்துக்களை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. இது போன வருஷம் ஏப்ரல் 1லேருந்தே அமலுக்கு வந்திருந்தது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 3.71 லட்சம் பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அப்போ 3.71 லட்சம் பேர் வந்து பெண்கள் பேர்ல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதா இதோட மீனிங். ஸோ அதன்படி பெண்கள் பேர்ல 10 லட்சம் வரைக்கும் மதிப்புள்ள வீடு வாங்குறாங்க, மனை வாங்குறாங்க, இல்லை விவசாய இடம் வாங்குறாங்க அப்படின்னா 1% அவங்களுக்கு பதிவு கட்டணம் அப்படிங்கிறது குறைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, காலை உணவு திட்டம். கவர்மெண்ட் அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மந்த்லேருந்தே லான்ச் பண்ணி செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இதன் மூலமாக மாணவர்களுக்கு வந்து காலையில் உணவு அப்படிங்கிறது கிடைக்கிறத என்ஷோர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது குறையுது, ரெகுலராக அவங்க ஸ்கூலுக்கு வர்றது அப்படிங்கிறது இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்க கவனிக்கிறது, பாடத்தை கவனிக்கிறது, கற்றல் அப்படிங்கிறதும் மேம்பட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா 19.34 லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அன்பு கரங்கள் திட்டம். ஸோ இதில் ஃபுல்லாகவே நிறைய ஸ்கீம் பற்றி நம்ம பேசியிருப்போம். எல்லா ஸ்கீமையுமே நீங்கள் கம்பல்சரி நோட் பண்ணிக்கணும், எல்லாமே இம்பார்ட்டண்டான உள்ளது தான். ஸ்கீம் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்துடும். அன்பு கரங்கள் திட்டம். ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெற்றோர் இழந்த குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ஸ்கூல் படிப்பை வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக, இடையில நின்றக்கூடாது, பெற்றோர் இல்லாததுனால அவங்க நின்றக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஒரு பேரண்டாக செயல்படுற வகையில் தான் அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டம் தொடங்கியிருக்காங்க. இந்த ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோரை இழந்த குழந்தைகள் 18 வயது அடைகிற வரைக்கும் 2000 ரூபாய் வந்து வழங்குறாங்க அவங்க பள்ளி படிப்பை தொடர்வதற்காக அன்பு கரங்கள் திட்டத்தில். இந்த ஸ்கீம் 2025 செப்டம்பர் 15 லான்ச் பண்ணியிருப்பாங்க. 10,637 குழந்தைகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இந்த ஸ்கீம்ல. நெக்ஸ்ட் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் திறம்பட செயலாற்றியதற்காக 2024ஆம் ஆண்டு எந்த அமைப்பின் விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் யுனைடெட் நேஷன்ஸ். அதாவது ஐநா தான் வந்து, ஐக்கிய நாடுகள் தான் அமைப்பு தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு ஐநா விருது 2024 இந்த விருதானது கொடுத்துருப்பாங்க. சிறப்பாக இந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா வீடு தேடி மக்களுக்கு வந்து மருத்துவ பரிசோதனைகள் வழங்கணும். மெயின்லி வந்து தொற்றா நோயாளிகளாக இருக்காங்க, நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், இந்த மாதிரி தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டவங்களை பரிசோதனைகள் மூலமாக கண்டறிஞ்சு அவங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சைகளை வீடுகளுக்கே சென்று வழங்குவதற்காக தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா 2.55 கோடி பேர் வந்து இது வரைக்கும் பயனடைஞ்சிருப்பதாக இந்த பட்ஜெட்ல வந்து நிதிநிலை அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விருது சிறப்பாக செயல்படுத்தியதுனால இந்த ஸ்கீமை விருதும் கொடுத்துருக்காங்க ஐநா. அடுத்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இது 2021 டிசம்பர்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காகனா இப்போ ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்க்கு வந்து இலவசமாக பக்கத்தில் உள்ள தனியார் அல்லது அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைகள் வழங்குவதற்காக. ஸோ இப்போ அந்த அமௌண்ட்டை கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் மதிப்பிலான சிகிச்சைகளானது இலவசமாக இந்த ஸ்கீம்ல மேற்கொள்வாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா 5,11,916 உயிர்களானது காப்பாற்றப்பட்டிருக்கு. 493 கோடி செலவிடப்பட்டிருக்கு இதுக்காக. அடுத்து மாநிலம் முழுக்க பார்த்தீங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம்கள், கேம்ப் வந்து நடத்திருப்பாங்க, மருத்துவ முகாம்கள்.
ஸோ அந்த முகாம்கள் ஒரு 1000க்கு மேலே முகாம்கள் நடத்திருப்பாங்க. அதில் 17,82,687 பேர் வந்து பயனடைஞ்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. இந்த முகாம்கள் மூலமாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, அவங்களுக்கு ஏதாவது உடல்நல ப்ராப்ளம் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம். இது 1989 லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம். இந்த கொஸ்டினுமே கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதி உதவியாக 14,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 4,000 ரூபாய் மதிப்பில் சத்து பெட்டகம் 2 பெட்டகம் கொடுக்குறாங்க. ஒரு பெட்டகத்தோட மதிப்பு 2,000 ரூபாய். அப்போ 2,000 தலா 2,000 மதிப்பிலான 2 சத்து பெட்டகம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 14,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா 3 தவணைகளாக அவங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுது. 6,000, 4,000, 4,000 சொல்லிட்டு 14,000 ரூபாயும் 4,000 ரூபாய் மதிப்பில் அவங்களுக்கு சத்து பெட்டகமும் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, அந்த சத்து பெட்டகத்துடைய மதிப்பை சேர்த்து பார்த்தீங்கன்னா 18,000, 18,000 மதிப்பிலான உதவிகளானது இந்த ஸ்கீமில் கொடுக்குறாங்க. இது அப்படியே கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் 34,40,550 பெண்களுக்கு 4,042 கோடி நிதி உதவியானது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், புதுமை பெண் திட்டம். இந்த ஸ்கீமில் இந்த ஸ்கூலில் 6 to 12 வரைக்கும் படிச்சுட்டு உயர்கல்வியில் ஜாயின் பண்ணுறாங்களா, அந்த மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் மந்த்லி கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமை 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க செப்டம்பர் மந்தில். இதில் 6.95 லட்சம் மாணவிகள் பயன்படுறாங்க. இந்த ஸ்கீம் பற்றிலாம் பட்ஜெட்டில் பேசியிருப்பாங்க, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். மகளிர் சுய உதவி குழு அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க 1989 கருணாநிதி அவர்களால். ஸோ 6,23,729 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 1,41,718 கோடி வங்கி கடனானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, தோழி விடுதிகள். இதை பற்றிலாம் நம்ம அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறது தான். திரும்ப சொல்கிறேன், தோழி விடுதிகள் அப்படிங்கிறது என்னென்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இப்போது கிராமப்புறங்களில் படிச்சுட்டு நகர்ப்புறங்களுக்கு வேலைக்காக வராங்களே, அவங்க தங்குறதுக்கான இடவசதிங்கிறது தேவைப்படும் இல்லையா, சேஃப்டி செக்யூராக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக கவர்மெண்டே வந்து விடுதிகள் அமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ 19 தோழி விடுதிகள் அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு கரெக்டான வாடகையோட இந்த விடுதிகள் அப்படிங்கிறது வழங்குறாங்க. 2023 தான் இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீமை. அடுத்து, தமிழக அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளால் இப்போ நிறைய இந்த ப்ரெக்னென்சி டைமில் உயிரிழக்கிறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் குறைக்கணும், சிசு இறப்பு விகிதத்தை குறைக்கணும்னு நிறையா இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க கவர்மெண்ட். ஸோ அந்த இனிஷியேட்டிவ்னால பாதுகாப்பான பிரசவங்கள் நடக்கிறதுல தேசிய அளவில் முதலிடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 1 லட்சம் அந்த டெலிவரி நடக்குது இல்லையா, 1 லட்சம் குழந்தைகள் பிறக்குது இல்லையா, அந்த 1 லட்சம் டெலிவரிஸில் பார்த்தீங்கன்னா 35 தாய்மார்கள் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 35 பேர் வந்து மகப்பேறு இறப்பானது ஏற்படுது. அடுத்த, சிசு இறப்பு விகிதம் 12 இருக்குது. 1000 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அதில் 12 குழந்தைகள் இறக்குது அப்படின்னு சிசு இறப்பு விகிதம் 12 இருக்குது. உலகம் உங்கள் கையில் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வந்து இலவச மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் தான் உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற திட்டம். ஸோ லேப்டாப் கொடுத்துட்டா உலகமே வந்து கையில் வந்துருச்சு இல்லையா, ஸோ அதை மீன் பண்ணி தான் இந்த நேம் வச்சுருக்காங்க. இந்த ஸ்கீம் இப்போ தான் ஜனவரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க, உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற திட்டம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த வருஷம் வந்து ஒரு 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு. ஸோ இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 718 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதில் கலைஞர் விளையாட்டு தொகுப்புகள் திட்டம், அதாவது கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நேமும் பார்த்துருப்போம். இது வந்து 2024 பிப்ரவரியில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. 86 கோடி நிதி ஒதுக்கீட்டில் கிராமப்புறங்களில் உள்ள அந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக அந்த ஸ்போர்ட்ஸ் கிட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பேட்மிண்டன்னா அதுக்கான வாலிபால், அதுக்கெல்லாம் விளையாட்டு உபகரணங்கள், கிரிக்கெட்னா பேட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விளையாட்டு உபகரணங்களாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 86 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 12,525 கிராம ஊராட்சிகளுக்கு 16,798 விளையாட்டு தொகுப்புகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் அப்படிங்கிறது நடத்திருக்காங்க. ஸோ இதில் பரிசு தொகை கொடுத்துருப்பாங்க இல்லையா, 101 கோடி வரைக்கும் பரிசு தொகையானது வழங்கப்பட்டிருக்கு.
அடுத்து மாநில அளவில் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா, இது நம்ம ஆட்டம் 2026 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது நடத்த போகிறாங்க. அது நடத்துறதுக்கு 43 கோடியானது பட்ஜெட்டில் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது வந்து நியூவாக உள்ளது. இப்படி ஒரு ஈவெண்ட் வந்து நடத்த போகிறாங்கங்கிறது இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே செயல்படுத்திட்டு வர்றது. அடுத்து உலகம் உங்கள் கையில், இது இப்போ ஜனவரியில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ஃப்ரீயாக லேப்டாப் கொடுக்கறதுக்காக 10 லட்சம் லேப்டாப் இந்த வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 6,75,888 மாணவ மாணவிகள் பயன்பெற்றப்பதாக சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ 2,172 கோடியில் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினிகள் வழங்குறதுக்கான திட்டம் தான் இந்த உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற திட்டம். நெக்ஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து ஆசியாவுடைய முதன்மை பல்கலைக்கழகமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 1,380 கோடியில் ஒரு முன்னோடி திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் நிறையா நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை மொழிபெயர்க்கிறதுக்காக ஏற்கனவே திட்டங்கள் இருக்கு. அதன்படி முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் மூலமா 160 நூல்கள் வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காகனா, இந்த மருத்துவம், பொறியியல், இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளில் வந்து சிறப்பான நூல்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து தமிழில் மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் 160 நூல்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திசைதோறும் திராவிடம் திட்டம், இதில் என்னன்னா தமிழில் சிறந்த நூல்கள்லாம் இருக்கும், அதை வேறு மொழிகள் மொழிபெயர்க்கிறது. அதே மாதிரி வேறு மொழியை சேர்ந்த நூல்கள் இதெல்லாம் வந்து தமிழ் மொழியில இருந்தால் நல்லா இருக்கும்னு இருக்கும் இல்லையா, அந்த மொழியை வந்து தமிழில் மொழிபெயர்க்கிறது. அதுதான் வந்து இந்த திசைதோறும் திராவிடம் திட்டம். 74 நூல்கள் வந்து மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பெரியார் ஈவேரா அவர்களுடைய சிந்தனைகளை அதாவது அயல் மொழிகளில் நம்ம மொழிபெயர்த்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக 21 மொழிகளில் பல்வேறு நூல்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அம்பேத்கருடைய படைப்புகள் வந்து நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், தமிழ் மொழியில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படைப்புகளை எளிய தமிழில் மொழிபெயர்த்து பதிப்பாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. 27 தொகுதிகள் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேளாண் பட்ஜெட், தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட். இது வரைக்கும் பார்த்தது நிதிநிலை அறிக்கை இடைக்கால பட்ஜெட் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்குறது இடைக்கால வேளாண் பட்ஜெட் பார்க்குறோம். ஸோ நம்ம இடைக்கால பட்ஜெட்டை வந்து ஃபஸ்ட்டு 2021 to 22 ஆண்டுலேருந்து தான் நம்ம வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செஞ்சுட்டு வரோம். ஸோ கொஸ்டின் கவனிங்க, 2026 to 27 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர் யார்? ஆன்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இப்போ நிதியமைச்சர் எப்படி அதாவது பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்கிறாங்க, அதே மாதிரி வேளாண் பட்ஜெட்டை வேளாண் அமைச்சர் தான் தாக்கல் செய்வாங்க. ஸோ வேளாண் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் இந்த நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க இப்போது 17ஆம் தேதி. சரி கவனிங்க, இந்த வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும்போது என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு வந்து கேழ்வரகு உற்பத்தி திறன், அதாவது ப்ரொடக்டிவிட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தியில் எத்தனையாவது இடம் அப்படின்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது கேழ்வரகு உற்பத்தியில். அடுத்து குறுதானியங்கள் உற்பத்தியில் 5வது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி எத்தனையாவது இடத்துல இருக்குங்கிறது கேட்குறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது இந்த விவரங்களை அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே 2023-24 பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் அப்படிங்கிறது 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருது. அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பயிறு பெருக்கு திட்டம், ஸோ பயிர் உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பயிறு பெருக்கு திட்டம் அப்படிங்கிறது 174 கோடியில் அந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் 24 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் இந்த பயிர் அப்படிங்கிறது உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக 9.44 லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்து துவரை உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக துவரை சாகுபடி பரப்பு விரிவாக்க இயக்கம். ஸோ அதை சாகுபடி பண்ணுற இடத்த வந்து இன்னும் நிறைய இடத்துல சாகுபடி பண்ணுறது, ஸோ அதை விரிவாக்கம் செய்கிறது, நடவு துவரை சாகுபடி, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டு வருது. 2026 to 27 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை எத்தனை கோடியில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 47,248 கோடி மதிப்பீட்டில் தான் இந்த வருஷம் வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செஞ்சுருக்காங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பட்ஜெட் வேளாண் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டில் தாக்கல் செஞ்சோம்னா 2021 to 22 தான் அந்த தாக்கல் செஞ்சுருப்போம் வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடியில் தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னா 34,220 கோடியில். லாஸ்ட் நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 45,661 கோடிக்கு வேளாண் பட்ஜெட்டுங்கிறது தாக்கல் செஞ்சுருப்பாங்க. இப்போ அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 47,248 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
நெக்ஸ்ட் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 58,712 ஏக்கர் தரிசு நிலங்கள் அப்படிங்கிறது இப்போ விளைநிலங்களாக மாற்றப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 12,525 கிராம ஊராட்சிகளுக்குமே ஒட்டுமொத்தமாக வேளாண் வளர்ச்சியை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், அப்புறம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், இது ரெண்டையும் ஒன்னா இணைச்சு 2021-22 செயல்படுத்திட்டு வராங்க. இதுக்காக ஒட்டுமொத்தமாக நம்ம வேளாண் வளர்ச்சியை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக இந்த கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் வந்து 2022 லான்ச் பண்ணாங்க. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் வந்து 2006 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன்படி இது வரைக்கும் 707 கோடி செலவு பண்ணியிருக்காங்க, 61 லட்சம் பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம் பார்த்துக்கோங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எதுக்கான ஸ்கீம் அது அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அடுத்து வாடகை கைபேசி செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்குவதற்காக தான் வாடகை செயலி அப்படிங்கிறது கைபேசி ஒரு ஆப் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிராக்டர் வேளாணுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் நீங்கள் இந்த செயலி மூலமாக குறைந்த கட்டணத்துக்கு வந்து வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கு தான் வாடகை செயலிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றியும் பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பனை மேம்பாட்டு இயக்கம் எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? 2021-22 தான் இந்த பனை மேம்பாட்டு இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருது. பனை மரங்கிறது நம்மளுடைய மாநில மரம் இல்லையா? ஸோ அப்போது பனை மரத்தை நடுவதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், விதையை கொடுக்கறது, மரக்கன்றுகள் விநியோகிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணி பனை மரத்தை வந்து மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸில் விவசாயிகளுக்கு 69,087 கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த பயிர்க்கடன் கொடுக்கறது, நீர்ப்பாசன வசதி கொடுக்கறது, நெக்ஸ்ட் இந்த தரிசு நிலங்கள் வந்து விளைநிலங்களாக மாறி இருக்கு, இதெல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காமனாக என்னென்ன முக்கிய அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இருந்துச்சு வேளாண் பட்ஜெட்டில் அப்படின்னு பார்த்துட்டு இதை முடிச்சுக்கலாம், ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 707 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 61 லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். அடுத்து 58,712 ஏக்கர் தரிசு நிலங்கள் அப்படிங்கிறது விளைநிலங்களாக மேம்படைஞ்சிருக்கு. அடுத்து மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். ஸோ ஏன்னா நிறையா கெமிக்கல் நம்ம உரங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம், பூச்சி மருந்து தெளிப்புகள்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இல்லாமல் இயற்கையாகவே உரங்களை யூஸ் பண்ணுறது, அங்கே ஒரு செடியை வளர்த்து இந்த ஒரு சில செடியெல்லாம் வளர்த்துட்டு நம்ம அது மேலே உழுதுட்டு கொஞ்ச நாள் விட்டு மறுபடியும் பயிர் வச்சோன்னு வச்சுங்களேன், நல்லா அது முளைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெத்தட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 21.35 லட்சம் விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. நெல் ஜெயராமன் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கம் மூலமாக 900 மெட்ரிக் டன் பாரம்பரிய விதைகளானது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. 70,000 விவசாயிகளுக்கு அது விநியோகம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன ஸ்கீம்? பாரம்பரிய விதைகளை உற்பத்தி செய்வதற்கான ஒரு திட்டம் தான் இது. அடுத்து தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம், சிறுதானிய உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது. இந்த இயக்கத்தின் கீழ் 12.84 லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம், இதில் 25 லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டம். ஸோ வேளாண்ல பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஈடுபடுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ அதை குறைக்கிறது, நெக்ஸ்ட்டு சுலபமாக அந்த வேலையை முடிக்கிறது, கட்டணம் அவங்களுக்கு செலவாகிறதை குறைக்கிறது ஆகிய காரணங்களுக்காக வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 77,499 வேளாண் இயந்திரங்களானது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸில் 1320 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க, இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்துக்கிறதுக்காக. முதல்வரின் உழவர் நல சேவை மையங்கள் மூலமா வேளாண் பட்டதாரிகளுக்கு 6 லட்சம் வரைக்கும் மானியம் கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகளுக்கு வந்து 70% மானியம் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு 17,000 பேர்கிட்ட பயன் அடைஞ்சிருக்காங்க. 2025-26 ஆண்டுல தமிழ்நாடு முழுக்க குறுவை பருவத்துல எவ்வளோ நெல் சாகுபடி பண்ணியிருக்காங்கன்னா 12.48 லட்சம் ஏக்கர்ல நெல் சாகுபடி செஞ்சிருக்காங்க. லாஸ்ட் இயரோட ஒப்பிடும்போது 3 லட்சம் ஏக்கர் கூடுதலாக இந்த சாகுபடி பரப்பு அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இது வரைக்கும் 2 லட்சம் புதிய மின் இணைப்புகள், இலவச மின்சார இணைப்புகள் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் கூடுதலாக 3.48 லட்சம் ஹெக்டர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி, நீர்ப்பாசன வசதிங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் வந்து தேசிய அளவில் மரவள்ளி உற்பத்தி, மல்லிகை உற்பத்தி ப்ரொடக்ஷன் உற்பத்தியில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கு.
நெல், அப்புறம் முட்டைக்கோசு, முள்ளங்கி, இதில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறனில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது தமிழ்நாடு. அடுத்து மரவள்ளி, மல்லிகை, பலா, கொய்யா, இதில் உற்பத்தி திறனில் செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட் 5 இயர்ஸில் நம்ம மாநிலத்தில் வந்து இந்த முக்கியமான தனித்துவமான பொருட்களுக்கு ஜிஐ டேக் அப்படிங்கிறது பெறுறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 41 பொருட்களுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து சோழவந்தான் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. பண்ருட்டி பலாப்பழத்துக்கு புவிசார் குறியீடு, பண்ருட்டி முந்திரி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பண்ருட்டி முந்திரி, விருதுநகர் சம்பா வத்தல், ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி, அப்புறம் புளியங்குடி எலுமிச்சபழம், செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், தூயமல்லி அரிசி, கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரைன்னு சொல்லிட்டு 9 பொருட்களுக்கு புவிசார் குறியீடுங்கிறது கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் உள்ள 32 ப்ராடக்ட்ஸ், விளை பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து புவிசார் குறியீடு பெறதுக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் 101 புதிய பயிர் ரகங்கள், 21 வேளாண் நுட்பங்கள், 16 புதிய பண்ணை கருவிகள் வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட இந்த வேளாண் பட்ஜெட் அப்புறம் தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் வந்து வீடியோ நிறைவடையுது. ஸோ இதை எகைன் பார்த்தீங்க இல்லைனா இதை நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்திய அரசு பட்ஜெட்டும் பார்க்கணும், இந்த பட்ஜெட் பார்க்கணும். இதுக்கப்புறம் ஜூலையில் வந்து நெக்ஸ்ட்டு முழு பட்ஜெட் வந்து போடுவாங்க, அதையும் நம்ம அந்த டைமில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ பட்ஜெட்லேருந்து சிம்பிளாக நிறைய கொஸ்டின் வரும். இதிலே நிறைய ஸ்கீம் கவர் ஆகிடுது இல்லையா, அப்போ உங்களுக்கு பட்ஜெட்டை மட்டும் பார்த்தாலே நிறைய கொஸ்டின் வந்து கவர் ஆகும், பார்த்துக்கோங்க. ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.